ஓம் நம சிவாய. வணக்கம் மூல நட்சத்திரக்காரர்களே. ஒரு சூப்பர் எபிசோட் இது. இதுல நம்ம மூல நட்சத்திரத்தோட பிறப்பின் ரகசியம் பார்க்க போறோம். 27 நட்சத்திரம் இருக்கு. நீங்க ஏன் இந்த நட்சத்திரத்தை பார்க்கணும்? இந்த நட்சத்திரத்தினால உங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன கிடைக்க போகுது, உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நம்ம டீட்டெயிலா அனலைஸ் பண்ண போறோம். மூல நட்சத்திரத்தினாலேயே ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட். மூல நட்சத்திரத்தை பிறந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகாது, மூல நட்சத்திரத்துல பிறந்தா வாழ்க்கையில கஷ்டப்படணும், மாமனார் மாமியாருக்கு ஆகாது, ஆண் மூலம் அரசாடும், பெண் மூலம் நிர்மூலம். ஏன் இப்படி சொன்னாங்க? ஏன் இவ்வளவு நெகட்டிவ் மூல நட்சத்திரத்துக்கு? உண்மையாவே அப்படிதானா? உள்ளதை உள்ளபடி சொல்ல போறோம். அப்படி ரொம்ப பாசிட்டிவாகவும் சொல்ல போறது இல்லை, நெகட்டிவாகவும் சொல்ல போறது இல்லை. அஸ்ட்ராலஜிக்கலா இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான் நம்ம சொல்ல போறோம். டீட்டெயிலா இதை கேளுங்க. உங்களுக்கு உங்க கேள்விகளுக்கான எல்லா விடையும் இந்த வீடியோ என்று உங்களுக்கு கிடைச்சிடும். ஆரம்பிக்கலாமா? மூல நட்சத்திரம் 19வது நட்சத்திரம் தனுசு ராசிக்குள்ள வருது. எல்லா நாடு பாதுகணும். தனுசு ராசி கால புருஷனுக்கு 9வது ராசி. நம்ம வார்க்லா கனாலஜில 9வது நம்பர் தான் தனுசு ராசி. சரி, தனுசு ராசியோட மகத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது இடம்னா என்னன்னா ராஜகுரு ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், ஆன்மீக ஸ்தானம். காலபுருஷனுக்கே நீங்க பாருங்க, காலபுருஷனுக்கே நீங்க ஒரு ஆன்மீக ஸ்தானம், ராஜகுரு ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், தந்தை ஸ்தானம். இவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு ராசியில உள்ள ஒரு நட்சத்திரம் எப்படி கெட்ட நட்சத்திரமா ஏன் கருதப்படுகிறது? உண்மையாவே இவ்வளவு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, இல்லைன்னா என்னதான் காரணம்? ஏன்னா உங்களுக்கு தனுசு ராசி அவ்வளவு மகத்துவமான ராசி. அதோட அதிபதி யாருன்னா குரு பகவான். குரு பகவான், குரு பார்வை பெற்றாலே புண்ணியங்கிறோம். உங்க ராசி அதிபதியே குரு பகவான். அவருக்கு ராசிக்குள்ள, அவர் அதிபதியா இருக்கிற ராசிக்குள்ள வர ஒரு ஸ்டார் தான் மூலம், ஸ்டார்டிங் ஸ்டார். அதுல என்ன பிரச்சனை, உண்மையாவே பிரச்சனை இருக்கா எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். சரி, பார்க்கலாமா? மூல நட்சத்திரத்தோட அதிபதி கேது பகவான். மூல நட்சத்திரத்தோட அதிபதி கேது. தனுசு ராசி அதிபதி குரு. ஸோ குரு கேது காம்பினேஷன் இதுதான். ஸோ உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, குருவோட கேரக்டரிஸ்டிக்ஸும் கேது பகவானோட கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்க போகிறது. சரி, வேற என்ன? தனுசு ராசி ஒரு நெருப்பு ராசி. ஒவ்வொரு ராசி மண்டலமும் பஞ்சபூதங்களோட கனெக்டட். நீர், நிலம், காற்று அப்படின்னு இருக்கு. உங்க ராசி நெருப்பு ராசி. ஸோ நெருப்பு ராசிக்குள்ள கேது பகவான் ஆட்சி பண்ற ஒரு நட்சத்திரம், குரு பகவான் ஆட்சி பண்ற ஒரு ராசிக்குள்ள இருக்கிறது. அப்போ நீங்க எப்படி இருப்பீங்க? இந்த ரெண்டு பகவானோட கேரக்டரிஸ்டிக்ஸ் படி இருப்பீங்க. கேது பகவான் யாரு? ஞானக்காரகன். குரு பகவான் யாரு? நாலேஜ் ஆஃப், காட் ஆஃப் விஸ்டம், காட் ஆஃப் நாலேஜ். குரு பகவான் டீச்சர். நம்ம இதுல உயிர் சாஸ்திரத்துல அவர் குழந்தைய குறிக்கிறார். குரு பகவான் அழுகிறதுனால தனக்கு கல்யாணமே நடக்கும், குழந்தை கிடைக்கும். குரு பகவான் பெரும் பணத்தை குறிக்கிறார். குரு பகவான் அருள்ந்தாதான் பெரும் பணமே கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டு காம்பினேஷன் எப்படி இருக்கு? கேது பகவான் ஞானக்காரகன், அறிவு கடவுள். இவரும் அப்படிதான். ஸோ மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்க பை பர்த் நீங்க ஒரு அறிவாளியா இருப்பீங்க. உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இன்பில்ட். நீங்க பிறக்கும் போதே அறிவாதான் பிறக்கிறீங்க. வேற என்ன பிரச்சனை ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். மூல நட்சத்திரத்தோட தாவரம், அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பிளான்ட் இருக்கு. உங்களோட பிளான்ட் என்னன்னா ஆணி வேர். வேர், மரத்துக்கு தலைக்கு கீழே இருக்கிற வேர் தான் உங்க நட்சத்திரத்துக்கான குறியீடு. அது என்ன சொல்லுது? மூலம் நட்சத்திரத்தை பிறந்தவங்க எதையுமே சர்ஃபேஸ் லெவலில் எடுத்துக்க மாட்டீங்க. நதி மூலம், ரிஷி மூலம் கண்டுபிடிக்கிறவளுக்கு வரைக்கும் உங்களுக்கு உங்க இது புத்தி ஓயாது. எதையுமே டீப்பா 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 போகணும்னு நினைப்பீங்க. ஏற்கனவே அறிவாளிகள், இன்வெஸ்டிகேட்டிவ் கூட. நீங்க ஒரு விஷயத்துல உள்ள இறங்கிட்டா அதோட நதி மூலம், ரிஷி மூலம் பார்க்கணும். எந்த விஷயம் இருந்தாலும் அது உங்க நட்சத்திரத்தோட கேரக்டர். அப்படிதான் நீங்க பிறந்திருக்கீங்க. ஓகே, வேற என்ன? வேற ஏதாவது விசேஷம் இருக்கா மூல நட்சத்திரத்துல? எஸ், மூல நட்சத்திரத்துல தான் அனுமார். அனுமார் பிறந்திருக்காரு. அனுமார் பிறந்தது மூல நட்சத்திரம். சரி, ஒவ்வொன்றா பார்க்கலாமா? சரி, மூல நட்சத்திரத்துல ஃபர்ஸ்ட் ஏன் மாமனார் மாமியாருக்கு ஆகாது, அதுக்கான காரணம் பார்க்கலாமா? மூல நட்சத்திரத்துக்கு 8வது இடம். நீங்க மூல நட்சத்திரங்கிறது தனுசு ராசி, வால்க்லா கனாலஜில 9வது நம்பர் சொல்லிட்டோம். உங்களுக்கு 8வது இடம் எது அப்படின்னு பார்த்தா வால்க்லா கனாலஜில 4ஆம் நம்பர் கடகராசி தான் உங்களுக்கு 8வது இடம். 8வது இடம்ங்கிறது அஸ்ட்ராலஜில ஒரு மறைவு ஸ்தானம். அஸ்ட்ராலஜில ஒரு மிகப்பெரிய மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், மாமனார் மாமியார் ஸ்தானம். மாமனார் மாமியார் ஸ்தானம் அதோட அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் நீங்க பிறக்கும் போது எங்க இருந்திருக்காருன்னா மூல நட்சத்திரத்துல இருக்கு. அதனாலதான் உங்க ராசி, உங்க ஜென்ம நட்சத்திரம் மூலம்.
இதை என்ன உணர்த்துது அப்படின்னா, பிறக்கும் போது மாமனார் மாமியார் ஸ்தானத்துக்கு உள்ள 8ஆம் இடத்தோட அதிபதி, வாழ்க்கையில சடன் அப் அண்ட் டவுன் தர 8ஆம் இடத்தோட அதிபதி, ஆயுள் ஸ்தானமாகிய 8ஆம் இடத்தோட அதிபதி, மிகப்பெரிய மறைவு ஸ்தானமாகிய 8ஆம் இடத்தோட அதிபதி ஆகிய சந்திர பகவான் நீங்க பிறக்கும் போது மூல நட்சத்திரத்தை இருந்திருக்கார். மூல நட்சத்திரத்தோட அதிபதி யாரு? கேது பகவான். கேது பகவான் ஒரு டிட்டாச்மெண்ட் கார்டு. சந்திர பகவான் தான் இருக்கிற பிளானட்லயே ஃபாஸ்ட் மூவிங் காட். அவர் வந்து ஒரு 28 நாள்ல ஒரு பூமியே ஒரு சுத்திட்டு வந்துருவார். எல்லா கன்ஸ்டலேஷனுக்கும் ஒரு சுத்திட்டு வந்துருவார். இவ்வளவு ஃபாஸ்டா மூவ் பண்ற ஒரு பிளானட் கேது மாதிரி ஒரு டிட்டாச்மெண்ட் கார்டோட சேர்ந்து இருக்கு. சந்திர குரு கனெக்ஷன். சந்திரன் யாரு? சந்திரன் வந்து உங்களோட மாமனார் மாமியார் ஸ்தானம், அப் அண்ட் டவுன் ஸ்தானம். அவர் வந்து கேது மாதிரி டிட்டாச்மெண்ட் கடவுளோட இணைக்கிறது என்ன குறிக்கிறது அப்படின்னா, ஃபாஸ்டா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. நீங்க 150 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கீங்கன்னா கேது பகவான் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. அவர் ஒரு டிட்டாச்மெண்ட் மாதிரி. சந்திர பகவான் மாமனார் மாமியாரை குறிக்கிறார். மாமனார் மாமியார் கூட டிட்டாச்மெண்ட். மாமனார் மாமியார் 100 கிலோமீட்டர் போனா நீங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. சோ ராசிங்கிறது சந்திர பகவான் எதை குறிக்கிறார்? மனத்தை குறிக்கிறார், எண்ணங்களை குறிக்கிறார், மைண்டை குறிக்கிறார். அவர் கேதுவோட இணைஞ்சு இருக்கும் போது மாமனார் மாமியாரை வந்து தனுசு ராசியில பிறந்தவங்களே வந்து மாமனார் மாமியாரால ஒரு மன அழுத்தத்துக்கு உட்படுவீர்கள். இதைதான் சொல்லுது. தனுசு ராசியில பிறந்தவங்க வந்து மாமனார் மாமியாருக்கு ஆயுள் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா தனுசு ராசிங்கிறது என்னன்னா மைண்ட். நீங்க பிறக்கும் போது சந்திர பகவான் அங்க இருந்திருக்கார். சந்திர பகவான் மைண்டை குறிக்கிறார். அவர் 8 இடத்தோட அதிபதி. ஸோ தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு நீங்க வந்து மாமனார் மாமியாரால ஒரு மன அழுத்தத்துக்கு உட்படுவீர்கள். இதுதான் அதோட பொருள். மாமனார் மாமியாருக்கு ஆயுள் போகுங்கிறது பொருள் இல்லை. அவங்களால உங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு ப்ரெஷர் வரும். நீங்க மைண்ட்ல வந்து ஒரு க்ளோஸா ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஒரு மைண்ட்ல அவங்ககிட்ட இருந்து ஒரு டிட்டாச்மெண்ட், கேது டிட்டாச்மெண்ட்ங்கிற மாதிரி மைண்ட்ல அவங்ககிட்ட இருந்து ஒரு விலகியே இருப்பீங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது. இதுதான் வந்து தனுசு ராசியை குறிக்கிறது. இது இருக்கா? இருக்கு. மாமனார் மாமி உயிர் போகுமா? அது இல்லை. அதை பத்தி சொல்லப்படவில்லை. இது இருக்குன்னா இருக்கு. எஸ். வேற என்ன? அஷ்டம இடத்தோட 8வது இடம் வந்து அஷ்டமஸ்தானம். அஷ்டமஸ்தானத்தோட அதிபதி உங்க ஜென்ம நட்சத்திரத்திலேயே கேது பகவானோட இருக்கிறது எங்கன்னா, அஷ்டமஸ்தானம் ஒரு வாழ்க்கையில கஷ்டப்படுற ஸ்தானம். அதோட அதிபதியாகி சந்திர பகவான் உங்க நட்சத்திர அதிபதி கேது பகவானோட இருக்கிறது என்னன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் அதிகமா வரும். அந்த கஷ்டங்களை மீறிதான் நீங்க வந்து ஜெயிக்கணும். ஈஸியா ஜெயிக்க முடியாது. வாழ்க்கை உங்களுக்கு ஒரு ஸ்மூத் ட்ராக் கிடையாது. கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை. அந்த கஷ்டங்களை தாண்டி, ஏன்னா அஷ்டமஸ்தானத்தோட அதிபதியாகிய சந்திர பகவான் இருக்கார் மூல நட்சத்திரத்தை நீங்க பிறக்கும்போது. அப்போ அவர் கஷ்டம் வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து, அந்த கஷ்டத்திலிருந்து உங்களுக்கு ஒரு லெசனை கொடுத்து, அதுல இருந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதுல இருந்து மீண்டு வந்துதான் நீங்க வாழ்க்கையில சக்சஸ் பண்ணணும். இதுதான் உங்க தலையெழுத்து. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். வேற என்ன? சந்திர பகவான், கேது பகவான் வந்து நட்சத்திர அதிபதி, குரு பகவான் தனுசு ராசி அதிபதி. 2 பேரும் நாலேஜ் காட். நாலேஜ் அதிகமா உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆணவம் வந்துடும். நமக்கு தான் எல்லாமே தெரியணும் ஒரு ஆணவம் வரும். அது உங்களுக்கு ஒன் ஆஃப் தி பிரச்சனை. என்ன பிரச்சனை? உங்களால நீங்க ஏற்கனவே உங்களோட தாவரம் வந்து ஆணிவேர் சொல்லிட்டேன். இதேமே டீப்பா உள்ள நுழைஞ்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. நதி மூலம் ரிஷி மூலம் கண்டுபிடிக்கணும். இந்த கேரக்டர் எல்லா இடத்துலயும் நல்லதில்லை. குடும்ப வாழ்க்கைக்கு இது ஒரு பிரச்சனை. நீங்க வந்து உங்க அறிவே உங்களுக்கு ஒரு தடங்களை ஏற்படுத்த போகுது. உங்களோட எதையும் டீப்பா உள்ள போற கேரக்டரே உங்களுக்கு வந்து தடங்களை ஏற்படுத்த போகுது. ஏன்னா நீங்க கணவன் மனைவி ரிலேஷன், ஒரு ஃபேமிலி ரிலேஷன், ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட் வந்து டீம் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க வந்து நீங்க வந்து எப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியும்ங்கிற ஒரு எண்ணம் வந்து அறிவாளிகளுக்கே உரித்தான ஒரு எண்ணம். அந்த எண்ணம் வந்து ஒரு டீம் ஒர்க் இடத்துல நல்லது இல்லை. அதனாலதான் உங்களுக்கு கல்யாண வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வருது. இது ஒரு காரணம். பேர் என்ன? ஆண் மூலம் அரசாணம், பெண் மூலம் நிர்மூலம். அது உண்மையா? அந்த இது உண்மையா? தப்பு. ஆண் மூலம் அரசாலும் கிடையாது. ஆணி மூலம் அரசாலும். நீங்க மூல நட்சத்திரத்தை பிறந்திருக்கீங்க, ஆணி மாசத்துல பிறந்திருக்கீங்க, ஆணா இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பாக்கியங்கள் அதிகமா இருக்குன்னு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. என்ன? ஏன் அப்படி பார்க்கலாமா? ஆணி மாசம்னா என்னன்னா, சூரிய பகவான் வந்து மிதுன ராசிக்குள்ள இருக்கிறது தான் ஆணி மாசம். எப்போ? ஜூன் 15 இருந்து ஜூலை 15. இந்த 30 நாள் வந்து சூரிய பகவான் வந்து மிதுன ராசியில எடுப்பார். நீங்க தனுசு ராசி வாழ்க்கலாக்குற 9ஆம் நம்பர், மிதுன ராசி வாழ்க்கலாக்குற 3ஆம் நம்பர். உங்களுக்கு டைரக்ட் ஆப்போசிட். அதுல வந்து சூரிய பகவான் நீங்க பிறக்கும் போது இருப்பார். என்னது? மிதுனம் யோசிச்சுக்கோங்க. வாழ்க்கலாக்குற 3ஆம் நம்பர்ல சூரியன்,
நீங்க 9ஆம் நம்பர்ல சந்திரன், நீங்க பிறக்கும்போது சந்திர பகவான் 3ஆம் நட்சத்திரம் இருக்கு. அப்புறம் என்ன அர்த்தம்? சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டுல இருந்தா என்ன? பௌர்ணமி. அதாவது நீங்க வந்து பௌர்ணமியில பிறந்திருந்தீங்கன்னா, இதுதான் சிம்பிளா சொல்லணும்னா ஆனி மாசம் எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்க பௌர்ணமியில பிறந்திருந்தீங்க அப்படின்னா, ஆண், பெண், ஏன்னா அந்த காலத்துல வந்து ஆண் டாமினேட்டட் சொசைட்டியா இருந்திருக்கு. அதனால அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாது. மூல நட்சத்திரக்காரங்க பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தீங்க. எப்போ பிறந்தீங்கன்னா, இந்த ஜூன் 15 இருந்து ஜூலை 15க்குள்ள வர பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். ஏன்? சூரிய பகவான் உங்களோட அதிர்ஷ்ட ஸ்தானத்தோட அதிபதி. உங்களுக்கு அதிர்ஷ்ட ஸ்தானம் என்னன்னா 9வது ஸ்தானம், பாக்கியஸ்தானம். நீங்க கால புருஷனுக்கு 9வது இடம். உங்களுக்கு 9வது இடம் வந்து சிம்மம், வாழ்க்கையாக்கிற 5ஆம் நம்பர். அதோட அதிபதி வந்து சூரிய பகவான். அவர் ஜூன் 15 இருந்து ஜூலை 15 ஆகிய ஆடி மாசத்துல கரெக்டா மிதுனத்துல வந்து உட்காருவார், வாழ்க்கையாக்கிற 3வது இடம். அப்போ சந்திர பகவான் உங்களுக்கு வந்து மூல நட்சத்திரத்துல வாழ்க்கையாக்கிற 9வது இடத்துல நிற்பார். 180 டிகிரி 180 டிகிரி. இந்த டைம்ல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா, கரெக்டா பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தீங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா பாக்கியஸ்தானத்தோட அதிபதியே வந்து மிதுனமாக்கி கலஸ்திரஸ்தானத்துல உட்காந்துருக்காரு. அதனால அதிர்ஷ்டம். இதான் சொல்லியிருக்காங்க. இது தவிர வந்து ஆண் மூலம் அரசாரம், பெண் மூலம் தப்பு. அது அந்த காலத்துல ஆண் டாமினேட் சொசைட்டி இருந்தாலும் அப்படி சொல்லிருக்காங்க. நீங்க அதனால மூணு நட்சத்திரத்துல இந்த ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. நீங்க ஆணி மாசத்துல இருந்தா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டி தீரும். அப்போ வந்து இந்த சந்திரன் கேது தான் உங்களை வந்து ஒன்றும் பண்ணாது. ஸோ இதுதான் வந்து காலங்காலமா சொல்ற இந்த பழமொழியோட அர்த்தங்கள். நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். எஸ். என்ன என்ன இதுவரை கமெண்ட் பண்ணிடுவோம். நீங்க ரொம்ப அறிவாளியா பிறந்திருக்கீங்க. எதையுமே ரொம்ப டீப்பா போவீங்க. அவங்க அனுமார் உங்க நட்சத்திரத்தை தான் பிறந்திருக்கார். எஸ், உங்களுக்கு வந்து அஷ்டமஸ்தான அதிபதியாக சந்திர பகவானே மூல நட்சத்திரம் இருந்ததுனால உங்களை வாழ்க்கையில பல தடைகள், ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த தடைகளை தாண்டி தான் நீ வெற்றியடையணும். அந்த அஷ்டமஸ்தான அதிபதியாக சந்திர பகவான் மாமனார் மாமியார் ஸ்தானத்திலையும் இருக்கிறதுனால மாமனார் மாமியார்னால உங்களுக்கு மன அழுத்தங்கள் வரும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, மாமனார் மாமியாருக்கும் உங்களுக்கும் மனசளவுல ஒத்து போகாது. அவங்களுக்கு இறப்புன்னு கிடையாது. ஏன்னா இது வந்து ராசிங்கிறது வந்து மனசை குறிக்க. ஸோ மனசளவுல உங்களுக்கு ஒத்து போகாது. ஆணி மாசத்துல நீங்க பிறந்திருந்தீங்க, பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தீங்கன்னா ரொம்ப புண்ணியவான்கள். உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தான அதிபதியும் உங்களுக்கு இது இருக்காது. ஸோ அவரால மற்ற பிரச்சனைகள் எல்லாம் கம்மி பண்ணப்படும். இதுதான் வந்து இப்படிதான் இருக்கு. சரி, ஓகே. வேற என்ன? வேற என்ன? தனுசு ராசிக்கு பாதகாதிபதி யாரு? ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பாதகாதிபதி. அவர்கள் வாழ்க்கையில பாதகம் பண்ணி தான் நல்லது கொடுப்பார். உங்களுக்கு பாதகாதிபதி யாருன்னா புத பகவான். புத பகவான் மிதுன ராசியோட அதிபதி, கன்னி ராசியோட அதிபதி. மிதுன ராசி உங்களுக்கு கலஸ்திரஸ்தானம், கன்னி ராசி உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானம். அந்த முக்கியமான கலஸ்திரஸ்தானங்கிறது கல்யாணஸ்தானம். கல்யாணஸ்தானத்தோட அதிபதி உங்களுக்கு பாதகா அதிபதி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கல்யாண வாழ்க்கையில தடைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். இதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, மூல நட்சத்திரத்தை பெண் பிறந்தா அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆனதுல நிறைய தடைகள், லேட்டா தான் கல்யாணம் ஆகும் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஏன்னா அந்த காலத்துல வந்து எப்படின்னா வந்து ஆண்கள் அதிகமா இருந்தாங்க, சரி ஆண்கள் கம்மியா இருந்தாங்க. நிறைய பேர் வந்து கிங்டம் காலத்துல போர்ல ஈடுபட்டு செத்து போயிருவாங்க. பெண்களோட எண்ணிக்கை அதிகமா இருந்தது. அதனால பெண்களுக்கு குறிப்பா சொல்லியிருக்காங்க. இந்த காலத்துப்படி நீங்க பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. மூல நட்சத்திரத்தை பிறந்தா ஆண் பெண் இருவரா இருந்தாலுமே உங்களுக்கு பாதக அதிபதி, உங்க கல்யாணஸ்தான அதிபதியாய் புத பகவான் வந்து உங்களுக்கு ஒரு பாதகாதிபதி. அதனால உங்களுக்கு கல்யாணத்துல ஆண் பெண் இருவருக்குமே தடைகள் அதிகமாக இருக்கிறது. தடைகள் அதிகமாக இருக்கிறது. ஆனா ஒரே ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா, மூல நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு சின்ன வயசுலயே, இளம் பிராயத்திலேயே உங்களுக்கு வந்து சுக்கிர தசை வந்துடும். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மேக்சிமம் 7 வயசுக்கு உங்களுக்கு வந்து சுக்கிர தசை ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு தான் நீங்க வந்து பாதம் 4 தான் பிறந்தீங்கன்னா 2 வயசுலயே உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஈவன் பாதம் 1 பிறந்தவங்களுக்கே 7 வயசு சுக்கிர தசை ஆரம்பிச்சு 27 வயசு சுக்கிர தசை உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ சுக்கிர தசையில கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதான் மூல நட்சத்திரக்காரங்களா இருந்தா, நீங்க பேரண்ட்ஸ் லிசன் பண்ணதா இருந்தா, உங்க பையன் பொண்ணுக்கு சுக்கிர தசை முடியறதுக்குள்ளேயே 27 வயசுக்குள்ளேயே எப்பாடுபட்டாலும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. சுக்கிர தசை முடிஞ்சிருச்சுன்னா கல்யாணம், ஏன்னா கல்யாண அதிபதி பாதக அதிபதியா இருக்கார். கல்யாணத்துல தடைகளை கொண்டு வருவார். மாமனார் மாமியார் கூட மனதளவுல குழப்பம். கல்யாண வாழ்க்கை அவ்வளவு நல்லா இல்லை. அதனால இது ஒரு மிகப்பெரிய வாணிங்க. அதனாலதான் 27 வயசுக்குள்ள கல்யாணம் ஆனவங்களுக்கு அப்படியே டிலே ஆகி அதுக்கப்புறம் சூரிய திசை ஆரம்பிச்சிடும், சந்திர திசை ஆரம்பிச்சிடும். சந்திர திசை உங்களுக்கு அஷ்டம சனி வேற, அஷ்டம ஸ்தானத்தோட அதிபதி வேற. நீங்க ஒரு 27 வயசுக்குள்ள நீங்க கல்யாணம் ஆனா ஒரு லாஸ்ட் சான்ஸ் வந்து உங்களுக்கு 33 வயசு. ஏன்னா அது சூரிய திசை.
33க்குள்ள கல்யாணம் ஆகினா ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா 33ல இருந்து 43 வரை சந்திர திசை. சந்திர திசை வந்து உங்களுக்கு அஷ்டமா அதிபதி. உங்களுக்கு கடகராசி தான் அஷ்டமம். அவரோட அதிபதி சந்திர திசை. அவரோட திசையில கல்யாணம் ஆனது கொஞ்சம் கஷ்டம். அப்படியே கல்யாணம் ஆனாலும் அந்த கல்யாண வாழ்க்கை நீடித்திருக்கு கஷ்டம். ஸோ நீங்க வந்து 3 நட்சத்திரம் பிறந்தீங்களா 27க்குள்ள கல்யாணம் பண்ணுங்க. இல்லையா ஒர்ஸ்ட் கேஸ் 33க்குள்ள கல்யாணம் பண்ணுங்க. இல்லைன்னா வாழ்க்கையில ஒரு கல்யாண வாழ்க்கை நல்லா அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது ஒரு வார்னிங். ஏன்னா நீங்க அப்படிதான் பிறந்திருக்கீங்க. வேற என்ன? மூல நட்சத்திரத்துக்கு வந்து அனிமல், ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அனிமல் உண்டு. உங்களோட அனிமல் யாருன்னா மேல் டாக், ஆண் நாய். ஓகேயா? ஆண் நாய் என்ன பண்ணும்? ஆண் நாய் வந்து எஜமானருக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கும். ஆண் நாய் வந்து லாயல் 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 டு தி கோட். தனக்காக ஆண் நாய் வாட்டது கிடையாது. தண்ணி உள்ள எஜமானர்களுக்காக தான் அந்த நாய் வந்து உயிரையே கொடுக்குது. ஒன். ரெண்டாவது அனுமார். நான் சொல்லிட்டேன், அனுமார் தான் வந்து உங்க நட்சத்திரத்துல பிறந்த கடவுள். அனுமாரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அனுமார் கல்யாணம் பண்ணல. அப்புறம் கேது, கேது பகவான் சொல்லியிருக்கோம். கேது பகவானுக்குள்ள கடவுள் விநாயகர். விநாயகரும் ஒரு பிரம்மச்சாரி. நல்லா கவனிங்க. அனுமார் வந்து அவர் வாழ்க்கையை எப்படி விளையாண்டுருக்கார்? வாழ்நாள் பூரா ராமர் ராமா ராமான்னு ராமருக்கு தொண்டு பண்ணி தான் வாழ்ந்தார். தனக்காக வாழவில்லை, தனக்காக வாழவில்லை, தொண்டு பண்ணி வாழ்ந்திருக்கார். அதனாலதான் அவர் உலகத்துல இன்னும் அவர் பேர் நிலைச்சிருக்கு. ஆனா அவரோட இல்லற வாழ்க்கை அவருக்கு கல்யாணம் ஆகலை, எதுவுமே இல்லை, பொது தொண்டு பண்ணி வாழ்ந்திருக்கார். உங்க அனிமல் வந்து மேல் டாக். நாய் என்ன பண்ணும்? நாய் வந்து தனக்காக வாழாது, எஜமானருக்காக வாழும். எஜமானருக்காக உயிரியே கொடுக்கும். இது என்ன குறிக்குது அப்படின்னா, இன்னொன்னு, கேது பகவான் நட்சத்திரத்துல பிறந்த அஸ்வினி மகம் மூலம். கேது பகவானே யாருனாலே பொது சேவைக்கான காட். கேது பகவான் வந்து இல்லற வாழ்க்கைக்கான கடவுள் கிடையாது. அவர் வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் காடே கிடையாது. அவர் என்னத்தை குறிக்கிறார்னா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப், தினம் பிறக்கிறோம், காசு பணம் மணின்னு தினம் வாழ்றோம், சாகுறோம், இந்த இந்த வாழ்க்கைக்கான கடவுள் கிடையாது. கேது பகவான் வந்து மோட்ச காட், ஆஃப்டர் லைஃப் காட். அவர் என்ன சொல்றாருன்னா, இது நிரந்தரம் இல்லடா, இந்த இந்த இதை யூஸ் பண்ணி மனுஷனா பிறந்துட்டா பொது சேவை பண்ணு, பொது சேவை பண்ணி புண்ணியத்தை சேரு, அப்பதான் உங்களோட ஆஃப்டர் லைஃப் நல்லா இருக்கும், உங்களை அடுத்த கட்ட நிரந்தர வாழ்க்கைக்கு தயார்படுத்துறதான் கேது பகவான். அவரோட நட்சத்திரத்துல பிறந்த நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் பல தடைகள் தருவார். நீங்க அதுக்காக பிறக்கல. நீங்க பிறந்தது அனுமாரு மாதிரி, நீங்க பிறந்தது ஒரு உங்களோட நட்சத்திர அனிமல் ஆகிய மேல் டாக் மாதிரி. பொது சேவை, மற்றவங்களுக்கு சேவை பண்றதுக்காக தான் நீங்க பிறந்திருக்கீங்க. இந்த உண்மையை நீங்க அறிஞ்சுக்கணும். தனுசு ராசி என்ன? தனுசு ராசி காலபுருஷனுக்கே ஒரு ஆன்மீக ராசி, பாக்கிய ராசி, ஆன்மீகத்தை பரப்புறதுக்கான ராசி. இதுதான் என்ன சொல்லுதுன்னா, தனுசு ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில கஷ்டம், மூல நட்சத்திரம், முக்கியமா மூல நட்சத்திரம் உங்க அதிபதிதான் கேது. மூல நட்சத்திரக்காரங்க உங்க வாழ்க்கையில கஷ்டம் வராம நீங்க நல்லா இருக்கணும்னா, அனுமார் மாதிரி மத்தவங்களுக்காக துண்டு செய்யணும். உங்களுக்காக நீங்க வாழக்கூடாது. சுயநலமா வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன பிரச்சனைகள் இன்னும் பல மடங்கு அதிகமாகும். இன்னொரு சிம்பிளா சொன்னா, ஈஸியா சொன்னா, எல்லாம் புரிய மாதிரி சொன்னா, நாய் படாத பாடுதான் உங்க வாழ்க்கை. அப்படிதான் நீங்க பிறந்திருக்கீங்க. நாய் எப்படி எஜமானதுக்காக உயிரை கொடுக்குதோ, அதே மாதிரி நீங்க வந்து மத்தவங்களுக்காக உயிரை கொடுத்து ஒர்க் பண்றதுக்காக தான் பிறந்திருக்கீங்க. இதை புரிஞ்சுக்கோங்க. இங்க நான் மத்தவங்க சொன்னது உங்க குடும்ப குழந்தை மட்டும் கிடையாது. அது சுயநலத்துக்குள்ள சேரும். கேது பகவான் அதுக்கு உங்களை அலோவ் பண்ண மாட்டார். வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும்னா ஆன்மீகத்துல நீங்க ஈடுபட்டே ஆகணும். ஆன்மீகத்துல அதிகமா ஈடுபடணும், பொது தொண்டு பண்ணணும், ஆன்மீகத்துக்கு டொனேஷன் அதிகமா பண்ணணும், கோயிலுக்கு அதிகமா டொனேஷன் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க, பொது சேவை பண்ணுங்க. மூல நட்சத்திரம் பாருங்க, உங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதி வேணும்னா பொது சேவை, அனுமாரு மாதிரி மற்றவங்களுக்கான தொண்டு, தன்னலத்தை மறந்து பிற நலத்துக்கான தொண்டு நீங்க பண்ணா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில வரப்போற பிரச்சனைகள்ல இருந்து நீங்க சமாளிக்க முடியும். இல்லை என்றால் மூல நட்சத்திரம் ஒரு சம்சார வாழ்க்கைக்கான நட்சத்திரம் இல்லை. இருக்கிறத என்ன இருக்குன்னு சொல்றேன். நான் வந்து மத்தவங்க மாதிரி நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பழமொழி, ஒவ்வொரு இதுக்கும் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன். இப்படிதான் இருக்கு. நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரனும் ஒவ்வொரு இதுக்காகவும் பிறப்பெடுக்கிறாங்க. ஏன்னா 27 நட்சத்திரமும் 27 காரணங்களுக்காக பிறப்பெடுக்கிறீர்கள். மூல நட்சத்திரம் காரங்கள் பிறப்பெடுத்ததற்கு பொது தொண்டு, ஆன்மீக தொண்டு, சுயநலம் இல்லாமை, இது 3 தான். அனுமார் மாதிரி, உங்க இது மாதிரி, நாய் மாதிரி அப்படிதான் வாழணும். அப்படி வாழ்ந்தாதான் ஓரளவு பிரச்சனை இல்லாம நீங்க வந்து அடுத்த ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியத்தினால நீங்க வந்து சந்தோஷமாக வாழலாம். நீங்க என்னைக்கு சுயநலமா நீங்க உங்க குடும்பம் உங்க காசு பணம் மேல அடைகிறீர்களோ, வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வரும், சொல்ல முடியாத துயர் வரும். இல்லற வாழ்க்கைக்கு ஏத்த ஒரு நட்சத்திரம் மூலம் இல்லை. இதுதான் உண்மை.
இது வந்து வேற வேற இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொன்னா இது துறவிகளுக்கான நட்சத்திரம். நீங்க போய் எல்லாத்தையும் துறந்து இந்த வாழ்க்கையை துறந்து நீங்க போய் இமயமலையில தவம் பண்ணா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது. அப்படிதான் அது பாக்கியஸ்தானம் ஆன்மீக ஸ்தானத்தோட நட்சத்திரம். அப்படிதான் அது கேதுவகம் ஞானகாரகன். நீங்க போய் இமயமலையில போய் ஒரு துறவிட்ட போய் நீங்க கேட்டீங்க வச்சுக்கோங்க, இவ்வளவு புயல் அடிக்குது வெயில் அடிக்குது ஏதாவது அவங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. அவங்க இந்த வாழ்க்கையே துறந்து ஆன்மீகத்திலேயே மைண்டு போயிடுச்சு. அதற்கான நட்சத்திரம். அப்ப நீங்க இல்லற வாழ்க்கையா இருந்தீங்கன்னா, சம்சார வாழ்க்கையா இருந்தீங்கன்னா துறவி மாதிரி வாழணும், கர்ம யோகி மாதிரி வாழணும். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொன்ன மாதிரி கர்ம யோகியா தான் வாழணும். நீங்க 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 கடினமா உழைங்க, அதற்கான பலனை எதிர்பார்க்காதீங்க. நீங்க பலனை எதிர்பார்த்தீங்கன்னா அந்த பலன் உங்களுக்கு கிடைக்காது. பலன் எந்த நிமிஷம் நீங்க பலன் நீங்க எது செஞ்சாலும் சரி, நீங்க வேலை செஞ்சாலும் சரி, நீங்க ஒரு ஒரு ஹஸ்பண்டா இருக்கீங்க, ஒய்ஃபா இருக்கீங்க, குடும்பத்து ஒய்ஃப் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே மாமனார் மாமியாரோட பல பிரச்சனைகள், கல்யாண அதிபதியே பாதக அதிபதி, மூல நட்சத்திர பெண்ணா பிறந்தவங்களோட வாழ்க்கை வந்து பல கஷ்டம், புகுந்த வீட்டுல பல கஷ்டம், குழந்தைகள்னால கஷ்டம். உங்களுக்கு வந்து குழந்தை ஸ்தானமும் அவ்வளவு நல்லா இல்லை. ஏன் தனுசு ராசிக்கு வந்து குழந்தை ஸ்தானம் 5வது இடம், மேச ராசி வாழ்க்கை 1ஆம் நம்பர், அதோட அதிபதி வந்து செவ்வாய் பகவான். அவரே வாழ்க்கை 8ஆம் நம்பர் விருச்சிக ராசியோட அதிபதி அவங்களுக்கு. விருச்சிக ராசி என்ன உங்களுக்கு அயன சயன போகஸ்தானம் செலவு ஸ்தானம். ஸோ குழந்தை ஸ்தானத்தோட அதிபதி செலவு ஸ்தானத்தோட அதிபதியாகவும் இருக்கு. ஸோ வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா குழந்தைகளால உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல பிரச்சனை வரும். சில பேருக்கு குழந்தை பிறக்கிறதுலேயே தடை, சில பேருக்கு குழந்தை ட்ரீட்மெண்ட் மூலமா தான் வரும், ஏன்னா நிறைய தடவை அபார்ஷன் ஆகும். குழந்தை ஒழுங்கா பிறந்தாலும் குழந்தையான பிற்கால வாழ்க்கையில பிரச்சனை. இதை மாதிரிதான் இருக்கு. இது இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தனுசு ராசியோட அதிபதி வந்து குரு பகவான், மூலத்தோட அதிபதி கேது. குரு வந்து உயர் சாஸ்திரத்துல குழந்தைய குறிக்குது, கேது வந்து டிட்டாச்மெண்ட். ஸோ அதுவும் என்ன குறிக்குதுன்னா குழந்தைகளால பிரச்சனை. ஸோ அப்படிதான் இருக்கு. ஸோ ஓவரால் எப்படி இருக்கு அப்படின்னா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து கல்யாண வாழ்க்கையில பல தடைகள், கல்யாண வாழ்க்கையில பிரச்சனைகள், புகுந்த வீட்டுல பல பிரச்சனைகள், மாமனார் மாமியாரால ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், நான் சொல்றது எல்லாமே காமன். எப்பவுமே அஸ்ட்ராலஜி வந்து ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கல்யாண வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தடை இருக்கிறது. சுக்கிர தசை 27 வயசுக்குள்ள கல்யாணம் ஆனிச்சுன்னா நல்லது. அப்படியே கல்யாணம் ஆனாலும், சீக்கிரம் கல்யாணம் ஆனாலும், கல்யாணத்துக்கு அப்புறம் படு பயங்கரமா குடும்ப வாழ்க்கையை வந்து ஒரு ஒரு செயின்ட் மாதிரி தான் நீங்க கழிக்கணும். என்னதான் இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் துறவி மாதிரி தான் நீங்க வாழ்றீங்க. அதுதான் தலையெழுத்து. கல்யாண வாழ்க்கையில பல தடைகள். ஏன்னா கல்யாண அதிபதியே பாதகா அதிபதி, அஷ்டமஸ்தானத்தோட அதிபதி ஆகிய சந்திரன் உங்க ஜென்ம நட்சத்திரத்துல இருக்கார். ஸோ மாமனார் மாமியாரோட பிரச்சனை, மாமனார் மாமியாரோட மன வருத்தம், குழந்தைகளால பிரச்சனை, குழந்தைகளால பின்கால வாழ்க்கையிலையும் தடை, இல்லை என்றால் அபார்ஷன் நிறையவே இருக்கு, குழந்தை பிறக்கிறதுல தடை, இப்படிதான் இருக்கு. ஸோ என்ன பண்ணணும், நீங்க அறிவாளியா பிறந்திருக்கீங்க, ரொம்ப வந்து ஒரு டீப் ரிசர்ச்சரா பிறந்திருக்கீங்க, எல்லாமே பிறந்திருக்கீங்க. பட் வந்து இந்த மூல நட்சத்திரம் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா அண்டர்ஸ் அதர்வைஸ் நீங்க பிறந்ததே வந்து பொது சேவை பண்றதுக்காக, மார்க்மைவர்ஸ் பொது சேவை பண்ணுவதற்காக. யானை மாதிரி, அனுமார் மாதிரி, உங்களோட நட்சத்திர அனிமல் டாக் மாதிரி மற்றவங்களுக்காக நீங்க துண்டு செய்துதான் வாழணும். அதுதான் உங்க தலையெழுத்து. அதை புரிஞ்சுட்டு நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வராது. இல்லை என்றால் நீங்க வந்து மெட்டீரியலிஸ்டிக்கா பொருள் மேல ஆசை கொண்டு சுயநலமா காசு பணம் மணின்னு வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையில பல 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 பிரச்சனைகள் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் தொழிலையும் சரி ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஏன்னா கேது பகவான் உங்க நட்சத்திரம் வந்து நீங்க வந்து உங்களுக்காக பிறக்கலை, சுயநலத்துக்காக பிறக்கலை, உங்க இதுக்காக உங்கள் நலனை சார்ந்து உங்க குடும்ப நலனை மட்டும் சார்ந்து வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை உங்களை வந்து புரட்டி போற்றும். அப்படிதான் நீங்க வந்து சந்தோஷமா இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி யார் சந்தோஷமா இருப்பாங்க? இமயமலையில் இருக்கிற துறவிகளையும் எந்த பிரச்சனையும் ஒன்றும் பண்ணாது. துறவி நம்மளால எல்லாரையும் போக முடியாது. ஸோ சம்சார வாழ்க்கையில இருக்கீங்க அப்படின்னா பகவத்கீதையை ஃபாலோ பண்ணுங்க. என்ன பண்ணணும், கர்மா நீங்க வந்து ஒரு கர்ம யோகி மாதிரி வாழணும். கர்ம யோகி மாதிரி தான் வாழணும். நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நீங்க ஒரு கணவனா இருக்கீங்க, மனைவியா இருக்கீங்க, ஒரு ஆபீஸ்ல இருக்கீங்க இருக்குன்னா அது உங்களுக்கு இந்த ஜென்மத்துல உள்ள கர்மம். அதை நீங்க பண்ணணும். அதை நீங்க பலன் எதிர்பார்த்திடக்கூடாது. நீங்க வந்து ஒரு கணவனோ மனைவியோ குடும்பத்துல நிம்மதி எதிர்பார்த்துறாதீங்க, குழந்தைங்களால நன்மை எதிர்பார்த்துறாங்க, தொழில ஒரு இது எதிர்பார்த்துறாங்க. எதையும் எதிர்பார்க்காம கர்ம யோகி மாதிரி பகவத்கீதை கிருஷ்ணர் சொன்ன மாதிரி கர்ம யோகியா உங்க வாழ்க்கையை வந்து கழிச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஜென்மம் ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் வந்து மூல நட்சத்திரத்துக்கான பிறப்பின் ரகசியம். நீங்க கர்ம யோகியா பிறக்கிறதுக்காக வாழ்ந்திருக்கீங்க. இதை மனசுல புரிஞ்சுட்டு மற்றவங்களுக்கு துண்டு செய்து
வாழ்ந்தீர்கள்னா இந்த பிரச்சனை இந்த இது வந்து ஓரளவு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கான சக்தியை வந்து அனுமார் விநாயகர் உங்களுக்கு தருவார். ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் எப்படி இருக்க போது, ஒவ்வொரு 10 வருஷமும் எப்படி இருக்க போது, தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத வந்து நம்ம பார்ட் 2 வீடியோவை டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். பார்ட் 1 உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கு ஆன்சர் கொடுப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்.